ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சது காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் அல்லது வெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் பாதி வெண்ணெய் பாதி எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழுமையாக வெண்ணெயும் ஆட் பண்ணலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெயும் வெண்ணெயும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பட்டை, 3 லவங்கம், 3 பிரிஞ்சி இலை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி 1 கப் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். 3 பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டை லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா கடிக்கும் போது நல்லாயிருக்கும் அப்படின்றதால நான் ஆட் பண்ணுறேன். இப்போ விழுதாவும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும். நம்ம விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இது எண்ணெய் விட்டு பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு கப் அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு லைட்டாக உப்பை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரணும். இப்போது இந்த டைமில் 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர். ஸோ இது 3மே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிச்சன் கிங் மசாலா யூஸ் பண்ணுவேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணிக்கணும். 1 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 50 கிராம் முந்திரி எடுத்து நல்லா அரைச்சி பைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணணும். நல்லா க்யூபாக கட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீரை ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு பன்னீரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடணும். உப்பு நல்லா எல்லாத்துலையும் மிங்கிள் ஆகணும். இப்போ நம்ம வச்சுருக்க கஸ்தூரி மேத்தியை 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, கையிலே நல்லா போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ பவுடர் பண்ணால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா பவுடர் மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் கஸ்தூரி மேத்தி பவுடர். ஸோ இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிரேவி சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நிஜமாகவே இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே வந்து அதோட ஃப்ளேவர் போயிடக்கூடாது, அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஹாலில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.